தேமுதிக டிசிஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தேமுதிக கடைசி வரை இழுத்து அடிப்பாங்க, பார்கெயின் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு என்னோட கருத்து என்னன்னா, அவங்க திமுக கூட்டணியில இருந்தா ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். அதிமுக கூட்டணியில இருந்தா அவங்களுக்கு மெயின் ப்ராப்ளம், அதிமுக வந்து வன்னியர்களின் பெருந்தலைவரா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு, 10.5 இருக்கிறாரு. பாமக தேமுதிக மோதலுங்கிறது பிரசித்தி பெற்றது. அந்த பாமக ஓட்டு தேமுதிகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகுமாங்கிறது பெரிய கேள்விக்குறி. இப்ப பாமக ஓட்டு இல்லை, எடப்பாடிக்கு ஆதரவு வன்னியர் ஓட்டு. அது வந்து கடலூர்ல டிரான்ஸ்பர் ஆகல. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி மேல ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாதனால அவரோட 2 எலெக்ஷன்ல நின்னும் தேமுதிகவால வெற்றி பெற முடியல. ஸோ தேமுதிக ஓட்டு எடப்பாடிக்கு டிரான்ஸ்பர் ஆயிரும். ஆனா எடப்பாடி ஓட்டு தேமுதிக டிரான்ஸ்பர் ஆகலைங்கிறத அந்த 5 மக்களவை தொகுதியில என்ன பொசிஷன்ல இருந்து நீங்க எடுத்து பார்த்தாலே தேமுதிகவினருக்கே தெரியும். மீண்டும் அதே புள்ளியில தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. ஸோ இந்த அணிக்குள்ள போனா அவங்க இன்னும் ஒரு தோல்வியை தான் தழுவணும். அப்படி ஒரு தோல்வியை தழுவும் போது 29 அரசியல் அவங்களுக்கு வந்து ரொம்ப மோசமா இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரே பெட்டர் ஆப்ஷன் வந்து திமுக அணியில ஸ்டாலின் ஆஃபரை ஏத்துக்கிட்டது தான் சரியா இருக்க முடியும். அந்த வகையில ஸ்டாலின் வந்து ராஜ்யசபா கொடுக்குறாரு. ஆனா நம்பர்ஸ் வந்து 2 பேருமே ஓப்பன் பண்ணல. இவங்களுக்கு ஒரு பெரிய நண்பர் எண்ணில ஆசை இருக்குது. ஸ்டாலின் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில அவங்கள நிறுத்திடலாம்னு நினைக்கிறாரு. காரணம், நாங்க தர்றது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட் நினைக்கிறாரு. இப்ப இவங்களும் இந்த இடம் தான் ரொம்ப நுணுக்கமா தேமுதிக பார்க்க வேண்டியது இடம். டாக்டர் ராமதாஸ் தான் இதை ரொம்ப தெளிவா பார்த்துருவாரு. இவங்களும் அதிமுகவும் சேர்ந்து நின்னாதான் ஃபைட்டு. யாரும் தேமுதிகவும் இவங்க 47 விழுக்காடு கொண்ட திமுக அணியிலே இவங்க நின்றுட்டாங்கன்னா அதிமுக அணியோட ஸ்ட்ரென்த் கீழே இறங்கும். ஃபைட்டே இல்லை, இவங்க ஸ்வீப் ஆயிடுவாங்க. ஸோ இவங்களை 2 அணியில இருந்து வேறுபடுத்தி தங்களை வச்சுக்கிட்டு அது 47 இது 30 சம்திங்னு பார்த்துக்கிட்டு நாம 47 கூட நின்னா ஜெயித்தரலாம். அரித்மெட்டிக் இங்க நின்னா ஜெயிக்க முடியாது. இதுதான் ரொம்ப ஷார்ப்பா டாக்டர் ராமதாஸ் பழைய காலத்துல பண்ணிக்கிட்டு கரெக்டா பண்ணுவார். பேலன்சிங் ஓட்டு வச்சுக்கிட்டு அந்த இதை பண்ணுவாரு. அதை இப்போ தேமுதிக பண்ணுனா 29 அவர் சாதிக்கலாம். அதை பண்ண தவறுனாங்கன்னா இவங்களால அதிமுகவுக்கு லாபம் இருக்கும். இவங்க லாபம் அடைய மாட்டாங்க. முக்குலத்தோர் ஓட்டும் டிரான்ஸ்பர் ஆகாது, வன்னியர் ஓட்டும் டிரான்ஸ்பர் ஆகாது. இவங்க சிக்கிக்கிடுவாங்க. அரசியல் அரங்கம் வந்து அவங்களுக்கு 29 ரொம்ப மோசமாயிடும்.